அரசு பேருந்துகள் இயக்கப்பட்ட 3வது நாளிலேயே ஈரோடு மாவட்டத்தில் பயங்கர விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. அதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குடும்பத்தோடு உறவினர் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்களின் மகிழ்ச்சியை ஒரே நொடியில் சிதைத்துவிட்டது எதிரே வந்தவரின் கணநேர கவனக்குறைவு. சிவகிரியில் இருந்து ஈரோடு பேருந்து நிலையத்திற்கு பயணிகளோடு சென்று கொண்டிருந்தது அரசு பேருந்து. லக்காபுரத்திற்கு அருகே சாலையின் இடதுபுறமாக செல்ல வேண்டிய பேருந்து வலதுபுறமாக முன்னேறிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது. எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது பேருந்து மோதியது. பேருந்தின் முன்பக்கம் சிக்கிய 2 இருசக்கர வாகனங்களும் 40 அடி தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டன. சாலையோரம் இருந்த சுற்றுச்சுவரில் இருசக்கர வாகனங்களோடு மோதிய பிறகே பேருந்து நின்றது. அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வலது பக்கமாக வந்ததுனால அந்த 4 பேர் மேலே மோதி அருகில் இருந்த சுற்றுச்சுவர் மேலே அவங்க போய் அடித்து 4 பேரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. இவ்விபத்தில் இருசக்கர வாகனங்களில் பயணித்த மொடக்குறிச்சியைச் சேர்ந்த பாவாயம்மாள், அவரது மகன் பாலசுப்பிரமணியம், மகள் மரகதம், மருமகன் மோகாம்புரி ஆகிய 4வரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்திற்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. அரசு பேருந்து ஓட்டுநர் மெரிட் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு 3-4 மந்த்ஸ் இப்போ டிராஃபிக் மூவ்மெண்ட்லாம் இல்லாதனால 2 வீலர் அதர் ரைடர்ஸ்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஹெல்மெட் எல்லாமே கம்பல்சரியாக ஹெல்மெட் வியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த ஜெனரலாகவே இப்போ அதர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் இல்லாதனால தெரிஞ்சிருக்காது. அதே இதில் காமன் பப்ளிக் மூவ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொரோனா பொது முடக்கத்தால் 5 மாதங்களுக்கு மேலாக இயக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகளை ஓட்டுநர்கள் இயக்கி பழகாமல் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதால் இதுபோன்ற விபத்துகள் அதிகரிக்க கூடுமோ என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ஜான் மைக்கேல்.